ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் அதுக்கான ப்ரீ ரெக்வைசிட்டிஸ், அதாவது அந்த தியரம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கணும், சில டெஃபினிஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், கார்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா, இஃப் யூ ஹாவ் எ சர்க்கிள், ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா அந்த சர்க்கிளில் இந்த மாதிரி இந்த சர்க்கிள் மேல இருக்க 2 பாயிண்ட்டை டச் பண்ற மாதிரி நம்ம வரையக்கூடிய அந்த லைன், இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கார்டு அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? கார்டு, CHORD அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள் மேல இருக்க பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸ், எனி 2 பாயிண்ட்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ எ கார்ட் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ எ கார்ட் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ எ கார்ட். பட் கண்டிப்பா 2 பாயிண்ட், அந்த சர்க்கிள் மேல இருக்க 2 பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த கார்டு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சர்க்கிளை 2 பகுதியாக பிரிக்குது. கரெக்டா? நம்ம ஒரு கார்டு ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா 2 பகுதியாக பிரிக்குதா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? செக்மெண்ட். ஸோ இதில் ஒருவேளை ஒரு பகுதி பெருசாக இருக்கு அப்படின்னா இது மைனர் செக்மெண்ட் அண்ட் திஸ் ஒன் இஸ் மேஜர் செக்மெண்ட். இது வந்து செக்மெண்ட் சின்னதாக இருக்கு அண்ட் இந்த செக்மெண்ட் பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா, ஸோ செமி சர்க்கிள், அதில் பாதி மட்டும் எடுத்துக்கங்க. அந்த செமி சர்க்கிளில் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகேவா? ஒரு செமி சர்க்கிள், அந்த செமி சர்க்கிளில் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறோம். அந்த ட்ரையாங்கிளில் கண்டிப்பாக ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ரிமைனிங் 2 என்னவா தான் இருக்க போகுது? ரிமைனிங் 2 ஆட் பண்ணாலும் நமக்கு 90 கிடைக்கும். அதான ஆங்கிள், சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் ஆஃப் யூர் ட்ரையாங்கிள் 180 டிகிரி வரும் நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஆங்கிள் 90 டிகிரி நம்ம சொல்லிட்டோம். அப்போ ரிமைனிங் 2 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணாலும் நமக்கு 90 டிகிரி தான் வரும். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், angles opposite to the selected chord are equal. இப்போ தான் கார்ட்னா என்ன நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சர்க்கிளில் அந்த சர்க்கிள் மேலே இருக்க 2 பாயிண்ட்ஸை டச் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரையணும். அப்போ PQ அப்படிங்கிறது ஒரு கார்டு, கரெக்டு தான். QRங்கிறதும் ஒரு கார்டு தான். PR அப்படிங்கிறதும் ஒரு கார்டு தான். SQ அப்படிங்கிறதும் ஒரு கார்டு தான். PS அப்படிங்கிறதும் ஒரு கார்டு தான். ஸோ நம்ம எல்லாமே கார்டு தான் இருக்கு. இதில் நம்ம ஒரே ஒரு கார்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்குவோம். PQங்கிற கார்டை செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்களேன். இந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு PQவை பேஸாக வச்சு தானே உருவாயிருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளும் சேம் இதே PQவை பேஸாக வச்சு தான் உருவாயிருக்கு. கரெக்டா? ஒரு கார்டு செலக்ட் பண்ணியிருக்கோம், PQங்கிற கார்டு. இந்த கார்டை பேஸாக வச்சு நம்ம 2 ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரே ஒரு கார்டை பேஸாக வச்சு நம்ம வரையக்கூடிய 2 ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இதோட இந்த ஆங்கிள்ஸ், அதாவது ஆங்கிள் எஸ் அண்ட் ஆங்கிள் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு த செலக்டட் கார்டு, இந்த செலக்ட் பண்ண கார்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்க இந்த 2 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், லீனியர் பேர். இது நமக்கு ஈஸியாக தெரியும். லீனியர் பேர், அதாவது லீனியர் அப்படின்னாவே லைன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு லைனை 2வா டிவைட் பண்றோம், 1 and 2. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லீனியர் பேர். ஒரு லைனில் இருக்க பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லீனியர் பேர்னா ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரணும்? 180 டிகிரி வரணுமா? சப்போஸ் இது ஆங்கிள் 1, இது ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆங்கிள் 1 + ஆங்கிள் 2 180 டிகிரி வரும். ஓகேவா? இது லீனியர் பேர். அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல். ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிள்குள்ள குவாட்ரிலேட்ரல் ட்ரா பண்ணிருக்கோம். குவாட்ரிலேட்ரல்னா 4 லைன்ஸ் ஜாயின் பண்ணியிருப்போம், ஒரு க்ளோஸ்டு ஷேப், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. 4 லைன் ஜாயின் பண்ணியிருக்க ஒரு க்ளோஸ்டு ஷேப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குவாட்ரிலேட்ரல்னு சொல்லுவோம். ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு குவாட்ரிலேட்ரல் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஆப்போசிட்டாக இருக்க ஆங்கிள்ஸை ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 180 டிகிரி வரும். தட் இஸ் ஆல்சோ எ ப்ராப்பர்ட்டி. சேம். அப்போ S + T 80 டிகிரி, 180 டிகிரி அப்படின்னா PQ ஆட் பண்ணாலும் நமக்கு எவ்வளோ தான் வரும்? சேம் 180 டிகிரி தான் வரும். டோட்டலாக நமக்கு 360 டிகிரி வரும். கிளியர்? ஸோ ப்ரீ ரெக்வெஸ்டிஸ் பார்த்துட்டோம். தியரம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.